மாணவர்களே, தமிழ் 8ஆம் வகுப்பு இயல் 2 விரிவானம். தலைப்பு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளியும் சருகுமானும். தமிழ்நாடு கேரளா மாநிலங்களின் எல்லைக்கு அருகே உள்ள பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் யாருன்னா காடர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். காடர்கள் என்ன பழங்குடியினர். அப்ப பழங்குடியினர்னா முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தனியான ஒரு நிலப்பகுதிகளையும் தனியான செடி கொடி காடுகள் விலங்குகள் அப்படின்னு தனக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய நிலத்தையே ஒரு இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்து வருபவர்கள் தான் இந்த காடர்கள். இருளர்கள், காடர்கள், குறும்பர், தோடர், இவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க. அப்படி அந்த பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க 2001 கணக்கெடுப்புல பார்க்கும் பொழுது 3.5% பழங்குடியினர்கள் வாழ்ந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது 40க்கும் மேற்பட்ட பழங்குடிகள், வெவ்வேறு பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பது எல்லாரும் அறிந்த ஒரு நிகழ்வாக இருக்கு. நமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக் கூடாது. தாம் எப்படி வாழ்ந்தோம், அடுத்த தலைமுறையில நம்மளுக்கு அடுத்து வர தலைமுறையில அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் எண்ணி வாழ்ந்தவர்கள் தான் இந்த பழங்குடி காடர்கள். காடுகள், செடி கொடிகள், விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் சொல்லி வந்தனர். தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, பேரன் பேத்திகளுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் தன்னுடைய வாழ்ந்த நிலங்களினுடைய பெருமைகளையும் செடி கொடிகளினுடைய பெருமைகளையும் பேரன் பேத்திகளுக்கு சொல்லி வந்தனர். அத்தகைய கதைகள்ல ஒண்ணுதான் வெட்டுக்கிளியும் சருகுமானும். இதனுடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா இவங்க தான் காடர்கள். அவங்க வாழ்ந்த ஒரு பகுதியை நம்மளுக்கு பிக்சர்ல காமிச்சிருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா மணி, சாந்தி, மாதுரி, ரமேஷ் ஆகியோர் காடுகளின் கதைகளின் சிலவற்றை தொகுத்துள்ளனர். அதுல நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற கதை எதிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா யானையோடு பேசுதல் எனும் தலைப்புல இருந்து தமிழகம் செய்துள்ளார். யாரு? வா கீதா. இவங்க ஒரு எழுத்தாளர், சமூக வரலாற்று ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர், தமிழ் ஆங்கிலம் போன்ற 10 நூல்களுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காங்க. அதிலிருந்து ஒரு எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, வெட்டுக்கிளியும் சருகுமானும். மாணவர்களே, கதைக்குள்ள நுழையலாமா? குறிஞ்சி புதரில் வெட்டுக்கிளி வசித்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரசரவென ஓடையுடைய பள்ளத்தாக்குல ஒரு பள்ளத்தாக்கு காட்டுற மாதிரி நம்ம பிக்சர்ல காமிச்சிருக்கோம். அந்த பள்ளத்தாக்கு பாத்தீங்கன்னா பூச்சி புழுக்கள், நத்தைகள் ஆகிய பாசி படிந்த ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல ஒரு மரம் விழுந்து கிடக்குது. அந்த மரத்துக்கு அருகில பாத்தீங்கன்னா ஒரு குறிஞ்சி புதர் இருக்கு. அந்த குறிஞ்சி புதர்ல ஒரு வெட்டுக்கிளி வசித்து வருது. அது ஒரு வாயாடி வெட்டுக்கிளி. அடிக்கடி சிக்கல்ல மாட்டிக்கொள்ளும். வாய் கொடுத்து என்ன பண்ணும், சிக்கல்ல மாட்டிக்கொள்ளும். அப்படி வாயாடி வெட்டுக்கிளி என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம். வெட்டுக்கிளி கூரனை பார்த்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூரன் என்றது ஒரு சருகுமான். பூனையை விட கொஞ்சம் பெரியது, ஒரு சின்ன பிராணி. பூனையை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். மானை விட கொஞ்சம் அளவுல சிறியது, கொஞ்சம் பூச்சி சுவாபம் கொண்டது. அது என்ன பண்ணுது, ஓடைகள் ஒரு மாலை நேரத்துல ஓடையை தாண்டுவதும் குதிப்பதுமாகவே இருந்தது. தாண்டி தாண்டி ஓடையை சுத்தி தாண்டி வர்றதே இருந்தது. இதை யார் பார்த்துட்டு இருந்தாங்க? வெட்டுக்கிளி பார்த்துட்டே இருந்தது. வெட்டுக்கிளி பூரனை கண்டு பயப்படவே இல்லை. பூரன் என்ன பண்ணுது, அந்த ஓடையில இருந்து எந்த பக்கத்துக்கு வருது, இந்த பள்ளத்தாக்கில் விழுந்து கிடக்கிற இந்த செடி பக்கமா அந்த பூரன் அந்த பகுதியா வருது. வெட்டுக்கிளி கூரனை பார்த்து கேக்குது, என்ன கூரன், பார்த்து வெகு நாட்கள் ஆயிற்று, என்ன இவ்வளவு நேரமாக எங்கிருந்தாய், ஓடையை குதிப்பதுமாகவே இருந்தாயே, என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்குது.
உடனே கூரன், எனக்கு உங்ககிட்ட பேச நேரமே இல்லை, என்ன பித்தக்கண்ணு துரத்தி கொண்டு வருகிறது, அதனிடமிருந்து தப்பிப்பதற்காக நான் ஒரு இடத்தை தேடி கொண்டிருக்கிறேன், ஒளிந்து கொள்வதற்காக. அப்போ அந்த பித்தக்கண்ணனுக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பித்தக்கண்ணு வசிக்கும் இடம். பித்தக்கண்ணுன்றது ஒரு சிறுத்தை, பெரிய கண்களை கொண்ட மஞ்சள் நிற கண்களை கொண்ட ஒரு சிறுத்தை. வெட்டுக்கிளி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. சருகுமான் என்ன பண்ணுது, வெட்டுக்கிளி அந்த பக்கமா பேசிட்டே இருக்கும்போது, என்ன பித்தக்கண்ணு கத்திட்டு வருது, அதனால நான் எங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கிறேன், நான் இருக்கிறத என்ன பண்ணக்கூடாது, பித்தக்கண்ணுக்கு எக்காரணமே என்ன பண்ணக்கூடாது, மாட்டி கொடுக்க கூடாது, வாயை வச்சு கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, அமைதியா இரு, என்ன மாட்டி கொடுத்தனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்து, சருகுமான் அந்த இடத்துல போய் என்ன பண்ணுது, ஒளிஞ்சுக்குது. மரத்தினுடைய பின்பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்குது. தலையை மட்டும் தூக்கி வெட்டுக்கிளியே எச்சரிக்குது, என்ன பித்தக்கண்ணு எப்படியும் தேடிட்டு வரும், வந்தா என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலமும் என்ன மாட்டி கொடுக்க கூடாது, மாட்டி கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எச்சரிக்கை பண்ணிட்டு ஓடி போய் அந்த மரம் விழுந்து கிடந்த மரக்கிளைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குது. பித்தக்கண்ணு அந்த இடத்துக்கு வந்து மோப்பம் விடுது. கூரனை தேடிக்கொண்டு பித்தக்கண்ணு வருது. அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுது, மோப்பம் விடுது. எங்க வெட்டுக்கிளி குறிஞ்ச புதருக்கு பக்கத்துல இருக்கிற வெட்டுக்கிளியாண்ட பித்தக்கண்ணு அந்த இடமா வருது. வந்து வெட்டுக்கிளி தலையை ஆட்டி உறுதிமொழி அழித்து விட்டு கண்ணை மூடிக்கொண்டது. வெட்டுக்கிளி கிட்ட பித்தக்கண்ணு கேட்குது, இங்க கூரன் என்ற பெண் சருகுமான் வந்தாளா, அவ இங்க எங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருக்காளா, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அப்போ வெட்டுக்கிளிக்கு கூரன் இருக்கிற இடம் தெரியும். ஆனா கூரன் சொன்ன வாக்குறுதி அதுக்கு மனசுக்கு வந்தது. நம்ம சொன்னா கூரன் நம்மள எதனா பண்ணிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு என்ன பண்ணுது, வெட்டுக்கிளி தெரிஞ்சாலும் தலையை மறைச்சுக்கிட்டு கீழே குடிச்சுக்கிட்டு பித்தக்கண்ணுவை பார்த்து, ஆனா எப்படினாலும் அது வாய் வச்சு சும்மா இருக்க முடியல, எப்படினாலும் பித்தக்கண்ணு கிட்ட கூரனை மாட்டி விடணும், அதுதான் அதனுடைய வேலையா இருக்கிறது. ஆனா சொன்னா கூரன் நம்மள விடாது அப்படின்ற ஒரு பயம் அதுகிட்ட இருந்தது. உடனே என்ன பண்ணுது, சருகுமான் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோ அந்த இடத்துல, அந்த மரக்கிளைக்கு பின்னாடி என்ன பண்ணுது, சருகுமான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் சுத்தி சுத்தி அந்த மரத்தை அதுக்கு இந்த இடத்துலதான் சருகுமான் ஒளிஞ்சிருக்கு, நீ கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இடத்த சுத்தி சுத்தி அதுக்கு ஒரு தெளிவான இடத்தை காட்டுற மாதிரி ஒரு ஐடியாவை காட்டுது. ஆனா கூரன் இங்க வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை சுத்தி சுத்தி காட்டுற மாதிரி அதுக்கு ஒரு நிகழ்வை காட்டிட்டே இருக்கு. ஆனா இந்த நிகழ்வினுடைய அர்த்தம் யாருக்கு புரியல, இந்த நிகழ்வினுடைய அர்த்தம் பித்தக்கண்ணுக்கு புரியல. இந்த இடத்துலதான் ஒளிஞ்சிட்டு இருக்குன்றது பித்தக்கண்ணால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த மரக்கிளைக்கு பின்னாடி, அதுக்கு முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா ஒரு புனுகு பூனை வந்து அந்த இடத்துல வந்து தங்கி இருந்தது. அதனுடைய துர்நாற்றம் அந்த மரக்கிளையை மட்டும் இல்ல, குறிஞ்சி குதிரை சார்ந்துக்கிற எல்லா இடத்துலயுமே அதனுடைய துர்நாற்றம் வீசியது. இந்த அந்த வாசனை மட்டும்தான் பித்தக்கண்ணு அந்த வழியா வந்து அந்த மரத்துக்கு பக்கத்துல நின்று பாக்குது. ஆனா அதனுடைய புனுகு பூனையினுடைய துர்நாற்றம் மட்டும்தான் அதனுடைய மனதுக்கு எட்டியது. அது துர்நாற்றத்துக்கு பக்கத்துல ஒளிஞ்சிருக்கிற சருகுமானை அதால கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்துல சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு. ஆனா வெட்டுக்கிளிக்கு எப்படினாலும் என்ன பண்ணோம், கூரனை மாட்டி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அது மனசுல தோண்டிட்டே இருந்துச்சு. பித்தக்கண்ணு என்ன பண்ணுது, சுத்தி சுத்தி பார்க்குது. எங்க இடத்துல பார்த்தாலும் சருகுமான அதுக்கு கண்ணுக்கு தெரியல. புனுகு பூனையினுடைய துர்நாற்றம் மட்டும்தான், அந்த இடத்தை சுத்தி சுத்தி வந்த துர்நாற்றம் மட்டும்தான் அது கண்ணுக்கு எட்டியது. உடனே இந்த இடத்துல இல்ல பழகுது, இந்த இடத்துல சருகுமான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமா என்ன பண்ணிடுது, அந்த இடத்தை விட்டு போகுது. உடனே உள்ள மரத்துக்கு பின்னாடி ஒளிந்திருந்த பித்தக்கண்ணு போனதை பார்த்த உடனே
சருகுமான் மரத்துக்கு பின்னாடில இருந்து மெதுவா வெளியே பக்கம் வருது. சருகுமானுக்கு பயங்கர கோபம். வெட்டுக்கிளி நம்மள மாட்டி விட இருந்தது, நம்ம அவ்வளவு எச்சரிக்கையா சொல்லி அதுக்கு என்ன பண்ணோம், என்ன எக்காரணத்தை கொண்டு நீ மாட்டி விட கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி வச்சிருந்தோம். சொல்லி வச்சிருந்தா கூட இது தான் வாயால நம்மள மாட்டி கொடுத்த இருந்தது, இதுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சருகுமானுக்கு பயங்கர கோபம் வெட்டுக்கிளி மேல வெளியே வருது. இதுக்கு ஒரு சரியான பாடம் கற்பித்தாக வேண்டும் என்று எண்ண மனசுக்குள்ள எண்ணம் முடியுது. இதே போல மற்றவங்களை இது மாட்டி விடக்கூடாது, இதுக்கு ஒரு சரியான பாடத்தை நம்ம என்ன பண்ணணும், கற்பிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வாக்குறுதியை வச்சுக்குது. எந்த சூழ்நிலையில இது என்ன பண்ணக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. இத வெட்டுக்கிளிய மிரட்டி விட்டுட்டு போனானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, சருகுமான் தன் காலை கொண்டு சருகுமான் என்ன பண்ணுது, தன் காலை கொண்டு என்ன போய் நீ பித்த கண்ணுகிட்ட மாட்டி கொடுக்க இருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சரியான நான் பாடம் கற்பிக்கணும், கொஞ்ச நேரத்துக்குள்ள எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பயத்தை கொண்டுட்டியே, பித்த கண்ணு என்னை பார்த்திருந்தால் ஒரே அறையா என்ன பண்ணும், ஒரே வாயால் என்னை விழுங்கி இருக்குமே, இதை தெரிந்து கொண்டு நான் சொல்லியும் என் பேச்சு கேட்காததால நீ என்ன பண்ண, எவ்வளவு பெரிய தவறு செய்ய நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுக்கிளி கிட்ட சருகுமான் எச்சரிக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே தனது சிறிய கூர்மையான நகத்தால என்ன பண்ணுது, காலால கரையை மிதிச்சு ஒரு எகிரி குறிஞ்சி புதற்கு மேல எகிரி குதிக்கிற மாதிரி சருகுமான் எகிரி குதிக்குது. இது எதிர்த்த பார்த்து பயத்துல என்ன பண்ணுது, வெட்டுக்கிளி பயந்து குறிஞ்சி புதரே அப்படியே இப்படியும் அப்படியுமா ஆடிட்டே இருக்கு. ஏன்னா கூரனுடைய வேகமான எதிர்த்து குதிக்கும் பொழுது மேலே குறிஞ்சி புதர் மேல எகிரி குதிக்கிற மாதிரி குதிச்சு அதுக்கு பயத்தை எப்படின்னா ஏற்படுத்தணும், வெட்டுக்கிளி தன் தவறை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு சருகுமான் எண்ணம் கொண்டு தன்னுடைய கூர்மையான நகத்தை தரையில் அழுத்தி கொண்டு மேல குறிஞ்சி புதற்கு மேல எகிரி குதிக்குது. எகிரி குதிச்ச உடனே வெட்டுக்கிளி பயத்துல நடுங்கி அப்படியே குறிஞ்சி புதர்களுடைய இலையில இருந்து கீழே விழுகிற மாதிரி இருந்தது. ஆனா விழாம தப்பிச்சது. உடனே அப்போதான் வெட்டுக்கிளி தன் தவறை உணர்ந்து நான் எப்படிப்பட்ட தவறு செய்ய நினைத்தோம். உடனே என்ன பண்ணுச்சு, கூரன் அதுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டு தாழ கிடந்த கிளையில் இருந்த வெட்டுக்கிளிக்கு கீழே விட போனது. அதன் மீது கோர பார்வையை வீசி விட்டு இதோட இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பார்வையை பார்த்துட்டு எகிரி குதிச்சு வெட்டுக்கிளி அப்படி கீழே விழுற மாதிரி இருந்துச்சு. ஆனா கீழே விழல. அந்த ஒரு கோர பார்வையை பார்த்த உடனே வெட்டுக்கிளியால அதை தாங்க முடியல. கூரன் அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடிடுச்சு. உடனே வெட்டுக்கிளி என்ன பண்ணுது, அணிலிருந்து தான் கூரனுடைய பார்வை எங்கெல்லாம் வந்து விழுந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மரங்களுக்கு இடையே தாவி தாவி வெட்டுக்கிளி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு ஐதீகமா இருக்கு. ஆனா இந்த கதையின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொரு துணை பாடத்தின் மூலமா ஒவ்வொரு கருத்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பாடங்கள் நம்ம சிறிய வகுப்பிலே படிச்சிருக்கோம். ஆனா இந்த கதையின் மூலமா தவளை தன் வாயால கெடும் அப்படின்ற மாதிரி வெட்டுக்கிளி என்ன பண்ணுது, தன் வாயால் தீய எண்ணங்களை நம்ம சார்ந்து போனா தீய நோக்கங்களை நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், திரும்ப மீண்டும் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்றது இந்த கதை மூலமா நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்தது. அன்று முதல் வெட்டுக்கிளி மரங்களை விட்டு மரங்கள் தாவி கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்பொழுதாவதும் கூரனுடைய பார்வை நம்ம மீது பட்டு விடுமோ அப்படின்னு இன்னமும் கிளை விட்டு கிளை தாவி கொண்டுதான் வெட்டுக்கிளிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன என்பது இந்த கதையின் மூலம் அறிந்து கொண்டோம். மாணவர்களே, ஒவ்வொரு கதையின் மூலம் துணைப்பாடத்தை நீங்க கவனிக்கும் போதுமே ஒவ்வொரு வரிகள் நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நீங்க என்ன பண்ணலாம், எளிமையா துணைப்பாடம் எழுதுவதற்கு உறுதுணையா இருக்கும். இந்த கதை உங்களை எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.